லாஸ்ட் கிளாஸ்ல கூழ்மங்களோட பண்புகள் பார்த்தோம். ஒரு 5 பண்புகள் பார்த்தோம். அதோட நிறம், உருவளவு, வடிவம் எல்லாம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 6வதா அதோட செறிவு மற்றும் அடர்த்தி. கூழ்ம கரைசலோட செறிவு மற்றும் அடர்த்தி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட நிலையில் கூழ்ம கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட நிலையில் அப்படின்னா அதில் நீரை சேர்க்கக்கூடியது. நீரை அதிக அளவு நம்ம சேர்க்கிறோம். அப்ப நீரை சேர்க்கணும்னா என்ன ஆகும்? அதோட கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா செறிவு குறையக்கூடியதா இருக்கும். அப்ப நீக்கப்பட்ட நிலையில இதுல இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை குறைவா இருக்கும், பிரிகை ஊடகம் அதிகமா இருக்கும். நீர் அதிகமா இருக்கும், பிரிகை நிலைமை கம்மியா இருக்கும். இது அதிக நிலைத்தன்மை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். பிரிகை ஊடகம் அதிகமாயிருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரிகை நிலைமையா சொல்லக்கூடிய அந்த கரைபொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்துல நகர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதா இருக்கும். அது அதிக நிலைத்தன்மை சீக்கிரம் செட்டில் ஆகாது. இதுதான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட நிலையில அதிக நிலைத்தன்மை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன அளவு குறைக்கும் போது கூழ்ம கரைசல அதோட கன அளவை நம்ம குறைச்சோம்னா திரிதல் வந்து நிகழக்கூடியதா இருக்கும். கன அளவை குறைக்கும் போது அதில் திரிதல் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது செறிவு குறைக்கும் போது, அதாவது இதுல இருக்கக்கூடிய செறிவை நம்ம குறைக்கும் போது இதோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடியதா இருக்கும். செறிவை குறைக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன நீக்கப்பட்ட நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இதோட செறிவு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அதெல்லாம் அதிக நிலைத்தன்மை இருக்குன்னு சொல்றோம். நீக்கப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா பிரிகை நிலைமை வந்து நிறைய அதிகமா பரவி இருக்கக்கூடியதா இருக்கு. பிரிகை ஊடகம் தண்ணி அதிகமாயிடுச்சு. கூழ்ம கரைசல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அதிகமாயிரும். அப்ப அந்த கூழ்ம துகள்கள் எவ்வளவு அதிக அளவுக்கு பரவி இருக்கும். அப்ப அதோட செறிவு என்ன ஆகுது? குறையுது. அப்ப அதுல இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கக்கூடிய கூழ்ம துகளோட அளவு அடர்த்தி வந்து குறையுது. அதான் செறிவு குறையும் போது அடர்த்தியும் குறையக்கூடியதா இருக்கு. அடுத்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விரவு திறன். கூழ்ம கரைசல்கள் வந்து பாத்தீங்கன்னா சவ்வுகள் வழியே வந்து பாத்தீங்கன்னா குறைந்து விரவு திறன் கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும். சாதாரண வடிகால்ல கூழ்ம கரைசல் ஈஸியா விரவுதல் செய்யக்கூடியதா இருக்கும். அதில் வடிகட்ட முடியாது கூழ்ம கரைசல்களை. இதே வந்து பார்த்தீங்கன்னா சவ்வுகள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு அதில் கரையக்கூடிய அதில் வடிகட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு விரவுதிறன் இருக்கக்கூடியதாக இருக்கும். கூழ்ம கரைசல் சவ்வுகள் வழியே குறைந்த அளவு விரவுதிறன் பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இதோட விரவுதிறன் சொல்லக்கூடியது. அதே வந்து பார்த்தீங்கன்னா தொகைசார் பண்புகள். தொகைசார் பண்புகளான வந்து பார்த்தீங்கன்னா பொதுநிலை ஏற்றம், உரைநிலை தாழ்வு, சவ்வூடு பரவல் அழுத்தம் இதெல்லாமே தொகைசார் பண்புகளாக குறிப்பிடக்கூடியது. அதுல கூழ்ம கரைசல்களோட அதுல இருக்கக்கூடிய துகள்களின் மூலக்கூறு எடை அறிதல் வந்து பார்த்தீங்கன்னா சவ்வூடு பரவல் அழுத்தம் மூலமா கண்டறியக்கூடியதா இருக்கும். இதை கொதிநிலை ஏற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய கரைப்பான். ஒரு பீக்கர்ல நீர் எடுத்துக்கிறோம். இதான் வந்து தூய கரைப்பான் சொல்லக்கூடியது. இதோட கொதிநிலை எவ்வளவு இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸ்ல ஆவியாகும். இதோட கெல்வின்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 373 கெல்வின் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கொதிநிலை. இதே தூய கரைப்பான் 373 கெல்வின் வெப்பநிலையில ஆவியாதல் நிகழும். இதுலயே நீரோட ஒரு கரைபொருளை சேர்க்கிறேன், உப்பு அல்லது சர்க்கரையோ வேற ஏதோ ஒரு பொருளை கரைபொருளை சேர்க்கிறோம். அப்ப அந்த தூய கரைப்பான்ல ஒரு கரைபொருளை சேர்க்கும் போது அதோட வெப்பநிலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 373 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல அதிகமான வெப்பநிலைக்கு போகக்கூடியதா இருக்கு அந்த கரைபொருளை பொறுத்து. இந்த மாதிரி ரெண்டுமே வேறுபட்ட வெப்பநிலையை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொதிநிலை ஏற்றம் சொல்லக்கூடியது. இதை நம்ம கொதிநிலை ஏற்றம் சொல்லக்கூடிய வேறுபட்ட வெப்பநிலைகளை காண்பிக்கக்கூடியது. இது வந்து நம்ம தொகைசார் பண்புகளை குறிப்பிடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழ்ம கரைசல்கள் தூய கரைப்பானோட கொதிநிலையும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ்ம கரைசலுக்கு நம்ம எடுத்துக்கும் போது அதோட கொதிநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொதிநிலை ஏற்றம், உரைநிலை தாழ்வு, சவ்வூடு பரவல் அழுத்தத்தை குறிப்பிடக்கூடிய அந்த தொகைசார் பண்புகளையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு கூழ்ம கரைசல்கள். துகள்களின் வடிவம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கூழ்ம கரைசல்களோட துகள்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் சல்ஃபைட் AS2S3 கோள வடிவமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு அண்ட் கோல்டு, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு மற்றும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தட்டு வடிவமா இருக்கக்கூடியதாகவும், மூன்றாவது டங்ஸ்டிக் அமிலமா சொல்லக்கூடிய அமில ஆக்சைடு டங்ஸ்டிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வடிவமா இருக்கக்கூடியதா இருக்கும்.
இதுல செறிவு மற்றும் அடர்த்தி, விரோதரன், தொகைசார் பண்புகள், துகள்களின் வடிவம், இது எல்லாமே கூழ்மங்களோட பண்புகள். இதுக்கு அடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா கூழ்மங்களோட ஒளி பண்பு, அதோட இயக்க பண்பு, அதோட மின்னார் பண்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒளியியல் பண்புகள், கூழ்மங்களோட அடுத்த பண்புகளா ஒளியியல் பண்பை பத்தி பார்க்கலாம். ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஒரு கரைசல் ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறோம், இன்னொரு பீக்கர்ல கூழ்ம கரைசல் எடுத்துக்கிறோம். அதாவது உண்மை கரைசல்ல வந்து பாத்தீங்கன்னா கரைசல் எடுத்துக்கக்கூடியதுல இதன் வழியா நம்ம ஒளியை பாஸ் பண்றோம், லைட்டை பாஸ் பண்றோம். ஒளியை பாஸ் பண்ணும்போது எதிர்ப்புறம் இந்த பக்கம் நம்ம கண்ணை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்க, இந்த பீக்கர்ல கரைசல் எடுத்துக்கிறோம், இதுல ஒரு லைட் நம்ம பாஸ் பண்ணோம், டார்ச் லைட்டை அடிக்கிறோம். அந்த லைட்டை கொடுக்கும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல கண்ணை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒளி ஊடுருவக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சமா தெரியக்கூடியதா இருக்கும். இதுவே இதுக்கு செங்குத்தா இந்த மேல் பக்கம் அந்த பீக்கருக்கு மேல அந்த தண்ணி இருக்கிற பக்கம் நம்ம கண்ணை வச்சு பார்க்கும்போது டார்க்கா தெரியக்கூடியதா இருக்கும். இதுவே லைட் பாஸ் பண்ணக்கூடியது எதிர் திசையில வந்து நம்ம இந்த பக்கம் நம்ம கண்ணை வச்சு பார்த்தோம்னா அது ஒளி ஊடுருவி செல்லக்கூடியதா இருக்கும், நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் தான் தெரியும். இதே மேல் பக்கம் பார்த்தோம்னா இருட்டா தெரியக்கூடியதா இருக்கும். இதே ஒளியை இந்த லைட்டை கூழ்ம கரைசல் வழியா பாஸ் பண்றோம். கூழ்ம கரைசல் வழியா நம்ம செலுத்தும் போது இந்த பக்கம் நம்ம பார்க்கறோம். இங்க பார்க்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூல நம்ம பார்க்கும்போது இதுல வந்து வெளிச்சம் வந்து நமக்கு தெரியாது. இது மேல் பக்கமா அந்த பீக்கர்ல அந்த முகவையில மேல் பக்கமா நம்ம கண்ணை வச்சு பார்க்கும்போது செங்குத்தா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து சிதறல் அடைந்து இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து சிதறல் அடிக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஆரம்பத்தில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சு வர்றது பாத்தீங்கன்னா ஃபாரடேன்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர். இதை மேன்மைப்படுத்தி கொடுத்துருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து பாத்தீங்கன்னா டிண்டால் சொல்லக்கூடிய அறிவியல். இதை வந்து டிண்டால் விளைவுன்னு சொல்லுவோம். கூழ்ம கரைசல் வழியே ஒளியை செலுத்தும் போது அந்த ஒளியை வந்து பாத்தீங்கன்னா கூழ்ம கரைசல் இருக்கக்கூடிய கூழ்ம துகள் அதுல இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை ஒளியை சிதற செய்யக்கூடிய நிகழ்வு தான் டிண்டால் விளைவுன்னு சொல்றோம். செலுத்தக்கூடிய ஒளியை சிதறல் அடிக்கும் நிகழ்வு தான் டிண்டால் விளைவு. கூழ்ம துகள்கள் செலுத்தக்கூடிய ஒளியை சிதறல் அடிக்க செய்யக்கூடியதா இருக்கு, அந்த நிகழ்வு தான் டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஒளியியல் பண்புகள முக்கியமான பண்பு இது. கூழ்ம கரைசல் வழியே ஒளியை செலுத்தும் போது கூழ்ம துகள் ஒளியை சிதறடிக்க செய்கிறது, இந்த நிகழ்வு தான் டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமானது. அடுத்த ஒரு பண்பு பாத்தீங்கன்னா இயக்கவியல் பண்பு, இயங்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. ராபர்ட் பிரவுன் சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த தூள் வந்து சோதனைக்கு எடுத்துக்கிட்டாரு. இப்ப மகரந்த தூள் எடுத்துக்கக்கூடிய ஒருவருடைய சோதனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கர்ல ஒரு முகவையில மகரந்த தூளை போட்டு கலக்குறோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு கலங்கிய நிலையில அந்த தூள்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணோக்கி மூலமா பார்க்கும்போது அந்த நுண்ணோக்கி மூலமா பார்க்கும்போது என்ன இருக்கும், என்ன பண்ணக்கூடியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில கலந்துருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற நிலையில அங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒழுங்கற்ற நிலையில அதாவது நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும், இயங்கி கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும் கூழ்ம துகள்கள். இப்ப இந்த இதில் பாத்தீங்கன்னா இங்கோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கு. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இப்போ பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் கிடையாது, ஒரே சீரான பாதையில செல்ல கிடையாது. இந்த பீக்கர்ல இருக்கக்கூடிய இந்த நீர்ல கலந்துக்கூடிய அந்த மகரந்த தூள் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணோக்கி மூலமா பார்க்கும்போது அந்த இருக்கக்கூடிய துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கு. ஒழுங்கற்ற நிலையில நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதுக்கான அந்த மாதிரி நிகழ்வை தான் பிரவுனியன் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள் அதாவது பிரிகை நிலைமை பிரிகை ஊடகத்துடன் தொடர்ந்து மோதலில் ஏற்படுவதால் இது நிறையாக தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் பிரவுனியன் இயக்கம் சொல்லுவோம். அதாவது இயக்கவியல் பண்பு, கூழ்மத்தோட இயக்கவியல் பண்பு. பிரிகை நிலைமைங்கிறது என்ன, அந்த மகரந்த தூள். பிரிகை ஊடகங்கிறது
அந்த பிரிகை நிலைமை சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்குள் தொடர்ந்து அந்த ஊடகத்தோட நீரோட மோதிக்கிட்டே இருக்கு. அதோட மோதல் ஏற்படுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாறுமாற ஒழுங்கின்ற நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா திரியல், அதாவது சுத்திட்டு திரியக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஒழுங்கற்ற நிலையில நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதான் பிரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரௌனியன் இயக்கத்துல அவகட்ரோ எண்ணை வந்து நம்ம கண்டறிய முடியும். வெப்பநிலையை அதிகரிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய கூழ்ம துகள்களின் இயக்கமும் அதிகரிக்கக்கூடியதா இருக்கும், பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இதோட நிலைத்தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்பநிலை கொடுக்கும்போது இந்த கூழ்ம துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக இயக்க நிலைக்கு செல்லக்கூடியதா இருக்கும். ஊடகத்தோட அந்த நீரோட மோதிக்கக்கூடிய நிகழ்வு அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா மோதிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டாலும் இது திரிதல் அடைதல் செய்யறது கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட நிலைப்புத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கவியல் பண்பு மூலமா கூழ்மத்தோட இயக்க பண்பை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் முக்கியமா வந்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டினா ஒளியியல் பண்பு சரி, இயற்பியல் பண்பு, அதுக்கு அடுத்து மின்னார் பண்பு, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சால் அப்படின்னு சொல்லுவோம். மின்னார் பண்பு இதுக்கு முக்கியமான ஒரு பண்பு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்குன்னு சொல்லக்கூடியது. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்கு இதோட நிலைத்தன்மையை குறிப்பிடக்கூடியதான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்குன்னு சொல்லக்கூடியது. நிலைத்தன்மை அப்படின்னா ஒரு கூழ்ம கரைசல் எடுத்துக்கிறோம். இது வந்து கூழ்ம கரைசல் இருக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டிகள், ஒரு துகள், அந்த கூழ்ம துகள் ஒரு துகளை எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மின்சுமை இருக்கக்கூடிய இந்த பிளஸ் கூழ்மத்தின் மீது பரவியுள்ள மின்சுமைன்னு சொல்லக்கூடியது. இதுல அயனிகள் இருக்கு, பிளஸ் மின்சுமை இருக்கு. இந்த மாதிரி எது மின்சுமை இருக்கக்கூடிய அயனிகளும் இந்த கூழ்ம கரைசல்ல இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நேர்மின் சுமை அயனிகள் ஒன்றையோடு விளக்க செய்யக்கூடியதா இருக்கும். எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் ஒன்றையோடு விளக்க செய்யக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி இரண்டு வகையான அயனிகள் வந்து இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிலைத்தன்மையா இருக்கக்கூடியதா இருக்கு, செட்டில் ஆகிறது கிடையாது. அதை பத்தி தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த கூழ்ம கரைசல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துகள், அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டியில எடுத்துக்கிறோம். அந்த கூழ்ம துகள் மேல இதுல இருக்கக்கூடிய நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் வந்து ஒட்டக்கூடியதா இருக்கும். இந்த கூழ்ம துகள் ஒரு பார்ட்டிகளுக்கு மேல இந்த மாதிரி நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் அதிகமா இருந்ததுன்னா நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மம்னு சொல்றோம். அல்லது இந்த கூழ்மத்துக்கு மேல எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் வந்து அதிகமா இருந்ததுன்னா அது எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் இந்த கூழ்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த கூழ்மத்துக்கு மேல அந்த ஒரு துகள்களுக்கு மேல நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகள் இந்த மாதிரி ஒரு அடுக்கை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இது முதல் நிலை அடுக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகளை தொடர்ந்து இதுக்கு எதிரான மின்சுமை கொண்டு இருக்கக்கூடிய அயனிகள் ஒரு அடுக்கை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இது நகரும் நிலைமைன்னு சொல்றோம். இந்த மாதிரி இரட்டை அடுக்கு கொடுக்கக்கூடியது அந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை பண்பு, அதாவது இரட்டை அடுக்குன்னு சொல்றோம். இது மின்னார் பண்புகள்னு சொல்லக்கூடியது. கூழ்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு துகள்கள் எடுக்கும்போது அதுக்கு மேல நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியும் அதை தொடர்ந்து எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியும் ஒவ்வொரு அடுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்குங்கிறதுனால இது நிலைத்தன்மையா இருக்கக்கூடியதா இருக்கு, ஸ்டேபிளா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கக்கூடிய நேர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒன்றையோடு விளக்க செய்யக்கூடியதாகவும் இதுல இருக்கக்கூடிய எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒன்றையோடு விளக்க செய்யக்கூடியதா இருக்கிறதுனால இது ஒரு லேயர் அப்படியே இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஸ்டேபிளா நிலைத்தன்மையா இருக்கக்கூடியதை சொல்றோம், ஒரு அடுக்கா இருக்கக்கூடியது. அடுத்தவனா வந்து பாத்தீங்கன்னா கூழ்மங்களோட பண்புகள்ல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய மின் பண்புகள்ல மின்முனை கவர்ச்சின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பண்பு. இதுவும் வந்து முக்கியமான டாபிக் தான், மின்முனை கவர்ச்சி. அதே மாதிரி மின்னார் சமூக பரவல், இதுவும் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டில மின்னார் பண்புகள் இந்த மூணு பண்பு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்கு, அடுத்தவன பார்த்தீங்கன்னா மின்முனை கவர்ச்சி, மின்னார் சமூக பரவல். இல்லைன்னா இந்த ஹைட்ரோஃபிலிக் சால்ட் நீர்த்தோர் கூழ்மத்தவள மின்சாரத்தை செலுத்தும் போது, மின்முனை வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது கூழ்ம கரைசல் மின்சுமை, கூழ்ம கரைசலின் மின்சுமைக்கு எதிரான மின்சுமையை கொண்டிருக்கக்கூடிய மின்முனையை நோக்கி நகரும் நிகழ்வு தான் மின்முனை கவர்ச்சின்னு சொல்றோம். மின்சாரத்தை செலுத்தும் போது கூழ்மத்துகள் நகரும் நிலைமை தான் மின்முனை கவர்ச்சின்னு சொல்றோம். இதுல ஒரு யூ வடிவ குழாய் வந்து எடுத்துக்கிறோம். அந்த டியூப்ல இரண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டின மின்முனைகள் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடியது. இந்த சோதனைக்கு ஆரம்ப நிலை இந்த யூ வடிவ குழாய். இது வந்து பாத்தீங்கன்னா இறுதி நிலையில இருக்கக்கூடிய யூ வடிவ
வடிவ அந்த அமைப்பு இருக்கக்கூடிய இந்த உபகரணம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த நீர் மட்டம் இருக்கக்கூடிய பிரிகை ஊடகம் இருக்கக்கூடிய லெவல்ல இதோட உண்மையான அளவு இந்த மட்டத்துக்கு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய கூழ்ம துகள் பிரிகை ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரா கொடுத்துருக்கு பாருங்க, இந்த இதுல கலந்து இருக்கக்கூடிய பிரிகை ஊடகம் பிரிகை நிலைமை இந்த பிரிகை ஊடகம். இந்த கூழ்ம துகள் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. மைனஸ் எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய நேர்மின் சுமை இருக்கக்கூடிய மின்முனை வந்து பொருத்தப்பட்டுள்ளது பிளாட்டின உலோகம் வழியா. இப்ப இந்த உலோகம் வழியா நம்ம கரண்ட்டை கொடுக்கிறோம். மின்சாரத்தை செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மின்முனை கவர்ச்சி அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை நகரும் நிலைதான். பிரிகை ஊடகம் நகராது. இதுல பாருங்க இரண்டாவது முடிவு நிலை பாருங்க, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு நீர் மட்டம் பிரிகை ஊடகம் அப்படியே இருக்கு. டீஅயனைஸ்டு வாட்டர்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய அயனி நீக்கப்பட்ட நீர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த பிரிகை ஊடகம் சொல்லக்கூடியது. இது வரைக்கும் இந்த மட்டம் ஒரிஜினல் லெவல் இதோட இருக்குது. இங்க பாருங்க இது வரைக்கும் இருந்தது இந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கு. பிரிகை நிலைமைன்னு சொல்லக்கூடிய கூழ்ம துகள் அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் தண்ணியில அப்படியே தான் இருக்கு. இந்த கூழ்ம துகள் மட்டும் கீழே நகர்த்தக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த கூழ்ம துகளோட சார்ஜ் மின்சுமை வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். எந்த பிளேட் எந்த தகடு நோக்கி நகர்ந்துருக்கு, பிளஸ் நோக்கி நகர்ந்துருக்குன்னா கூழ்ம துகள் அந்த துகள்களுக்கு எதிர்மின் சுமையா இருக்கும். இதுவே நம்ம இதுல இருக்கக்கூடிய கூழ்ம துகள் நேர்மின் சுமை இருக்கக்கூடியதா இருந்ததுன்னா இங்க எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய பிளேட் தகடு பக்கம் அதிகமான நிலையில உயர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த பிரிகை நிலைமை. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மங்களுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கார சாயங்கள் பேசிக் டைஸ்னு சொல்லுவோம், ஹீமோகுளோபின், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அதாவது நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்ம கரைசல். எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்ம கரைசல் வந்து பாத்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம், ஆர்சனிக் சல்பைடு, களிமண், ஸ்டார்ச் இதெல்லாமே எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மங்கள்னு சொல்லக்கூடிய. இப்ப களிமண் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், அது எதிர்மின் சுமை இருக்கக்கூடியதா இருந்தா ஆகுது இந்த நேர்மின் சுமை பிளேட் நோக்கி நகருது. அதான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த கூழ்மங்கள் இந்த வகையை எடுத்துக்கிட்டா. பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஹீமோகுளோபின், இந்த கார சாயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த பக்கம் நகர்ந்துருக்கும், இந்த கலரை கொடுத்துக்கூடிய இந்த கூழ்ம துகள் எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய பிளேட் பக்கமா உயர்ந்திருக்கும். அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை செலுத்தும் போது கூழ்ம துகள் மின்முனையை நோக்கி நகரும் நிகழ்வு தான் இத மின்முனை கவர்ச்சின்னு சொல்லக்கூடியது. அடுத்த ஒன்றா பாத்தீங்கன்னா மின்னார் சமூடு பரவல். மின்சாரத்தை செலுத்தும் போது பிரிகை நிலைமை நகரும் நிலைக்கு எதிர் திசையில் பிரிகை ஊடகம் நகரும் நிலைமை தான் மின்னார் சமூடு பரவல் சொல்றோம். பிரிகை நிலைமைன்னு என்ன, அது கூடிய கூழ்ம துகள். கூழ்ம துகள் ஒரு பக்கம் அதாவது பிளஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய தகடு பக்கம் நகருதுன்னு வச்சுங்க, தண்ணின்னு சொல்லக்கூடிய பிரிகை ஊடகம் எந்த பக்கம் நகரும், மைனஸ், அதுக்கு எதிர் திசையில நகரும். அந்த நிகழ்வு தான் மின்னார் சமூடு பரவல்னு சொல்லக்கூடியது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல இந்த மேலே நம்ம கூழ்மத்தை செலுத்தக்கூடியது, இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த கூழ்மத்தை செலுத்தி இந்த இடத்துல சவ்வு வந்து எடுத்துக்கிறோம். சவ்வு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் செலுத்தக்கூடிய அமைப்பு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் செலுத்தக்கூடிய வெளியேறக்கூடியது, உள்ள இன்செர்ட் பண்ணக்கூடியது இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அந்த டியூப். இதில் ரெண்டு மின்முனைகள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடியதாக. இந்த காட்டின் மின்முனை வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமை இருக்கக்கூடியது, இந்த பக்கம் இருக்கக்கூடியது எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய மின்முனை. இந்த இதில் நீர் வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மட்டம் பாருங்க இது வரைக்கும் இருக்கு. ஆரம்பத்தில் இது வரைக்கும் இருக்கு. கூழ்ம கரைசல் எடுத்துக்கக்கூடியது சவ்வு வழியாக ஊடுருவி அந்த துகள் அந்த கூழ்ம துகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளைகள் வழியாக ஊடுருவி வெளியே செல்லக்கூடியதாகும். இதுல இருக்கக்கூடிய மின்சாரத்தை செலுத்தும் போது இதிலிருந்து வெளியேறக்கூடிய கூழ்ம துகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கூழ்மம் வந்து பாத்தீங்கன்னா நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மமா இருந்தா, எக்ஸாம்பிளா இந்த ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், நேர்மின் சுமை இருக்கக்கூடிய கூழ்மமா இருந்ததுன்னா இந்த எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய தகடை நோக்கி நகரும். எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய தகடை நோக்கி கூழ்ம துகள் நகர்கிறது. அதாவது கூழ்ம துகள் வந்து எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய தகடை நோக்கி நகர்றது. உதாரணமா நான் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கூழ்மத்தை எடுத்துக்கிறேன். இது என்ன சுமை இருக்கக்கூடியது, நேர்மின் சுமை இருக்கக்கூடியது. நேர்மின் சுமை இருக்கக்கூடிய இந்த கூழ்ம கரைசல் எடுக்கும்போது கூழ்ம துகள் எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய தகடை நோக்கி நகரக்கூடியதா இருக்கும். இப்போ கூழ்ம துகள் எதிர்மின் சுமை நோக்கி நகரக்கூடியதா இருந்ததுன்னா அந்த பிரிகை நிலைமை பிரிகை ஊடகம் எதுக்கு நகரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் பக்கம் நீர் வந்து எங்க இந்த பக்கம் அதிகமாகும். இங்க பாருங்க ஆரம்ப நிலையில இருந்தது இங்க நீர்
நீர்மட்டம் பெரிய ஊடகம் இறுதி நிலையில இந்த பக்கம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடியதா இருக்கு. இந்த சைடு பாருங்க ஆரம்ப நிலையில இருந்ததோட நீர்மட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க குறைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கு. இந்த நிகழ்வு தான் மின்னார சமூக பரவல் சொல்றோம். மின்சாரத்தை செலுத்தும் பொழுது பிரிகை நிலைமை நகரும் திசைக்கு எதிர் திசையில் பிரிகை ஊடகம் நகரும் நிலைமை தான் மின்னார சமூக பரவல் சொல்றோம். இது எல்லாமே கூழ்மங்களோட மின்னார